3 பார்லிமெண்ட் 3 நாடாளுமன்ற தேர்தலினுடைய வேட்பாளர்களை இங்கே அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக ஆனைமலை ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளராக இருந்த அண்ணன் அப்புசாமி அவர்களுடைய மகன் இன்றைக்கு நம்முடைய கார்த்திக் அப்புசாமி அவர்கள் தான் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் நிறுத்தி இருக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இயக்கத்தில் ஒரு சாதாரண பொறுப்பில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆகின்ற வாய்ப்பு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நடக்கும். அப்படிப்பட்ட வேட்பாளராகத்தான் நாம் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கார்த்திக் அப்புசாமி அவர்கள், அவருடைய மனைவி இன்றைக்கு ஒன்றிய குழுவினுடைய தலைவராக இருக்கின்றார். அவருடைய தந்தையார் அவர்கள் ஒன்றுபட்ட ஆனைமலை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக செயல்பட்டவர். ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலினுடைய தலைவராக திறம்பட செயல்பட்டவர். ஆகவே ஒரு சிறந்த தொண்டரை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் நிறுத்தி இருக்கின்றோம். அவருக்கு நாம் அனைவரும் மிக அதிகமான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய கோவை பாராளுமன்ற தேர்தலில் நிற்கின்ற அன்பு சகோதரர் அண்ணன் சிங்கை கோவிந்தராஜனுடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், அவர் இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண தொண்டனையும் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குகின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பு எஸ்பி வேலுமணி அவர்களிடத்திலே சொன்னேன், 2 சட்டமன்ற தொகுதிகளிலே தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தேர்தலுக்கு முதல் நாள் சொன்னேன். தேர்தலுக்கு முதல் நாள் எங்களுடைய மாவட்டத்திலே பல்லடம் தொகுதியிலே வந்து அவர் எங்களுக்காக ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். அப்படி ஆலோசனை வழங்கி உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் ஆலோசனை வழங்கியவர் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறார் என்று சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உழைப்பவர்களுக்கு உயர்வை தருகின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வீட்டிலே தன்னுடைய குடும்பத்திற்கும் பையன்களுக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் கொடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவராலே துவங்கப்பட்ட இயக்கம், இந்த ஏழை எளியோர்களுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையிலே தான் நம்முடைய சிங்கை கோவிந்தராஜனுடைய மகன் அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் பார்லிமெண்டிலே எங்களுடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இங்கே யார் வேணுமானாலும் நிற்கலாம், தமிழகத்திலே தலைவர்களாக இருக்கலாம், இந்தியாவுக்கே தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் கொங்கு மண்டலம் என்றைக்குமே அதிமுகவினுடைய கோட்டை, புரட்சி தலைவனுடைய கோட்டை என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீலகிரி பாராளுமன்றத்தில் எங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணன் அண்ணன் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களுடைய புதல்வர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நிறுத்தி இருக்கின்றோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உழைப்பவர்களுக்கு இன்றைக்கு நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றோம். நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் யார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் யானையின் காதிலே போகின்ற ஒரு எறும்பாக இந்த லோகேஷ் இருந்து வெற்றியை சுவைப்பார் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் திரளாக கழகத்தினுடைய தோழர்கள் வந்திருக்கின்றீர்கள். ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதே போல மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள். தேர்தல் பணியில கொங்கு மண்டலம் என்றைக்கும் சோடை போனது கிடையாது. கொங்கு மண்டலம் எங்கே சென்றாலும் நாம் வெற்றியைத்தான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இடைத்தேர்தலில் எந்த மூலைக்கு சென்றாலும் நம்முடைய அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கின்றோம். அந்த பணி என்பதுதான் தமிழகமே வியந்து பார்க்கின்ற ஒரு பணியாக இருக்கும். இன்றைக்கும் கொங்கு மண்டலத்தை தான் தமிழகமே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஏன் இந்தியாவே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி பார்ப்பவர்களுக்கு சம்மட்டி அடியை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த வேலையிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் எப்படி உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எல்லாம் உள்ளாட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்களாக, வார்டு உறுப்பினர்களாக, மாநகராட்சி வார்டு உறுப்பினர்களாக நின்றால் எப்படி பணி செய்வீர்களோ அதே போன்று ஒவ்வொரு தொண்டனும் பணி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நமக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அந்த வகையில் உங்களுடைய ஒவ்வொரு பூத்திலேயும் நம்முடைய வாக்குகள், நமக்கு எந்தெந்த வாக்குகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்க வேண்டும். நமக்கு வாக்களிப்பவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை வரவழைத்து நாம் வாக்கினை பெற வேண்டும். அந்த வகையிலே உங்களுடைய பணிகள் எல்லாம் இருக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் மீன் குஞ்சுக்கு நீதி கட்டுக்கொள்ள தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நினைத்தால்
தமிழகத்தில் இருக்கின்ற 40 தொகுதிகளில் நாம் தான் வெற்றி பெறப் போகின்றோம். எடப்பாடியாருடைய கரங்களில் நாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற நம்முடைய திருப்பூர், அதே போல பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி 4 பாராளுமன்ற தேர்தலிலே 4 பேரையும் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு என்ன தேவை அதை செய்து கொடுப்போம் என்பதை சொல்லி நீங்கள் அனைவரும் நல்லாண்டு வாழ வேண்டும். அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்பதை சொல்லி அனைவருக்கும் நாம் இரட்டைகளிலே சேகரிப்போம். தமிழகத்துக்கே ஒரு வியப்பான செய்தியை இந்த 4 தொகுதியிலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.